ஓம். வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் தனது 28வது பாசுரத்தில் அதிக பக்தியின் காரணமாக தாங்கள் செய்த பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என கண்ணபெருமானிடம் வேண்டுகிறார். திருப்பாவை பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒலிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். விளக்கம். குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம். அதற்காக கோபித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக என்பது பொருள். திருப்பாவையின் 27ஆம் பாசுரத்தில் கண்ணபெருமானுக்கு நைவேத்தியம் படைத்தார்கள் ஆயர்குல பெண்கள். பால் சோறு மூட நெய் பெய்து அதை கண்ணன் முழங்கை வழிவார கூடியிருந்து வயிறு குளிர உண்ண வேண்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆனால் 28ஆம் பாடலில் பிழை பொறுத்தருள வேண்டுகிறாள். சாதாரணமாக பூஜைகளில் யதக்ஷர பதப்பிரஷ்டம், மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் சுரேஸ்வர யத் பூஜிதம் மயாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே என்ற ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். அதாவது, மந்திரங்கள் சொல்வதில் ஏற்பட்ட குறைகளும், கிரியைகள் செய்வதில் ஏற்பட்ட குறைகளும், பக்தி ஈடுபாட்டில் ஏற்பட்ட குறைகளும் கடவுளை பூஜிப்பதால் பரிபூர்ணமாகட்டும் என்பதே அதன் பொருளாகும். முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரலே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோவிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விளக்கம். அருமையான அமுதம் போன்ற சிவபெருமானே, எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே, மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார். வேறு யாவர் அறியக்கூடியவர்? பந்தையேந்திய விரல்களை உடைய உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய வீடுதோறும் எழுந்தருளின மேலானவனே, சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோவிலையும் காட்டி அழகிய அருளாளன் ஆதலையும் காட்டி வந்து ஆட்கொண்டவனே, பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக என்பது பொருள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.